ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 5. மாலை நேரம். மித்ரன் தூங்கி எழுந்து வெளியே வந்தவன் வீடு திறந்தபடி இருக்க மித்ராவை முன் அறையில் தேடியவன் அங்கு அவளை காணாமல் உள்ளே வந்தவன் நினைவுகளின் அலையில் கண்கள் மூடி சமையலறையின் சுவரில் சாய்ந்தபடி உறங்கியிருந்தாள். விழி அசையாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் காலையிலிருந்து அவள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் ஞாபகம் வர இதழில் மெல்லிய புன்னகை தோன்ற அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் அவன் வைத்துக்கொள்ள ஏதோ விதுவிதுப்பாக உணர்ந்தவள் திடுக்கென விழித்து வேகமாக பார்த்தாள். தனிமையும் ஒதுக்கமும் அவள் மனதில் பல எண்ணங்களை கிளறிவிட நினைவுகளின் சூழலில் சிக்கி அப்படியே அமர்ந்த நிலையிலேயே உறங்கியவள் மித்ரன் அவள் கைகளை தொட்டதும் ஏதோ மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு வர வெடுக்கென கைகளை உதறியபடி வேகமாக எழுந்தாள். அருகில் அவனை பார்த்ததும் முகத்தில் லேசான பதட்டத்தோடு அவள் முழிக்க, அதற்குள் தூக்கம் வந்தா உள்ள வந்து படுக்க வேண்டியது தானே, இங்க எதுக்கு தூங்கிட்டு இருக்கிற என முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு சொன்னான் அவன். அவளோ, இல்லைங்க, அது எல்லாம் தொடச்சு முடிச்சு அப்படியே என அவள் பேசுவதற்கு தடுமாற, சரி சரி காஃபி போடு என்றவன் ஸ்ட்ராங்கா என அழுத்தி சொல்லிவிட்டு செல்ல, நீங்கள் சாயந்தரம் எப்பவும் கிரீன் டீ தானே குடிப்பீங்க, இப்போ என்ன காஃபி போட சொல்கிறீங்க என்றவள் பின்னர் தான் உளறியதை புரிந்து நாக்கை கடித்தபடி முழிக்கவும் அவன் நின்று திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தான். இல்லைங்க, நீங்கள் என அவள் இழுக்க அவள் அருகில் வந்தவன், நான் சாயந்தரம் கிரீன் டீ தான் குடிப்பேன்னு உனக்கு யார் சொன்னா என சந்தேகத்துடன் கேட்டான். இல்லைங்க, நீங்கள் அதான் குடிப்பீங்க என அவள் தடுமாற சில வினாடிகள் அவளையே உற்று நோக்கியவன், ஸோ என்னை பற்றின எல்லா விபரமும் உனக்கு தெரியும் என ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்து கேட்க அவனது பேச்சின் மாற்றம் அவளுக்கு புரிந்துவிட அமைதியாக தலை குனிந்தவள் மெதுவாக மேலும் கீழும் தலையாட்டினாள். வேகமாக அவள் அருகில் வந்து அவள் தோள்களை இறுக்க பற்றியவன் கோபத்துடன் அவள் முகத்தை ஒரு கையில் நிமிர்த்தி, ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு கேனையம் போல தெரியுதா என ஆக்ரோஷமாக கேட்டான். அவளோ பதறி, என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் ஏதும் இல்லைங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை என வேகமாக அவள் மறுக்க, இதில் நீங்கள் வேற அர்த்தம் வச்சிருக்கீங்களோ என நக்கலாக கேட்டவன் கோபத்தில் அவன் முகத்தில் நரம்புகள் துடிக்க, ஏண்டி நான் பல முறை வேண்டாம் வேண்டான்னு உன்கிட்ட சொல்லியோ பிடிவாதமாக இந்த கல்யாணத்தை நடத்தின, கல்யாணத்திற்கு முன்னாடியே என்னை வேவு பார்த்துருக்க, இப்போ நான் என்ன சாப்பிடணும் குடிக்கணும் உடுத்தணும் எல்லாம் நீயே முடிவு பண்ணுற, என்னடி நினச்சிட்டு இருக்க, நீ நினச்சபடியெல்லாம் ஆட்டுவிக்கிற பொம்மைன்னு நினச்சியா என அவன் கத்தினான். அவள் தன்னை பற்றிய விவரங்களை சொல்லும் போதே ஏனோ அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ தோற்றுப்போன உணர்வு வர அடக்கி வைத்திருந்த கோபம் எல்லாம் எரிமலையாய் பொங்கி எழுந்தது. அதன் வேகம் அவன் கை அழுத்தத்தில் வெளிப்பட அந்த வழியில் அவள் துடித்து போய் நிற்க, அதற்கு மேலும் அவனது வார்த்தை அம்புகள் அவள் மனதை துளைக்கவும் பதில் சொல்ல முடியாமல் விழித்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அவளது விழிகளின் கண்ணீர் அவனது வேகத்தை குறைக்க பேசிக்கொண்டிருந்தவன் பேச்சை நிறுத்தி கண்களை மூடி சிறிது நேரம் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான். பின்னர் கண்களை திறந்து அவளை ஒரு முறை பார்த்தவன், போய் காஃபியை போட்டு எடுத்துட்டு வா என அதிகாரமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். தனது அறைக்குள் சென்றவன் அங்கிருந்த கண்ணாடி முன் நிற்க அதில் தெரிந்த உருவம், நீ ரொம்ப தப்பு பண்ணுற மித்ரன், பாவம் அந்த பொண்ணு, அதை ஏன் இப்படி வார்த்தையால் வதைக்கிற என கேள்வி கேட்க அவனோ, அப்போ நீயும் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா, அவள் பண்ணது எதுவும் தப்பில்லையா என தனது மனமே தன்னை குற்றம் சாற்றுவதை ஏற்க முடியாமல் அதனுடன் சண்டைக்கு நின்றான். எதை தப்புன்னு சொல்கிற, அவள் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட எல்லா விவரங்களையும் சொன்னா இல்லையா, ஒரு பொண்ணா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் மித்ரன், நீ இப்போ பண்ணுறதெல்லாம் அடாவடித்தனம், இது நியாயமே இல்லை என மேலும் அவன் மனம் அவனுக்கு எதிராக பேசவும், ஆமாம் எல்லாரும் பக்கமே பேசுங்க, பயங்கரமான கில்லாடி, நினச்சதை சாதிக்கிறவ, என்ன இத்தனை கேள்வி கேட்குறியே, நான் அவகிட்ட எத்தனை முறை இந்த கல்யாணம் வேண்டாம்னு கெஞ்சி இருப்பேன், அதை பற்றி நீ யோசிச்சியா, என்னோட கனவு ஆசை எல்லாமே என சொல்லும் போதே அவன் முகம் இயலாமையில் துடிக்க உடல் நடுங்கியது. அப்போது இந்தாங்க காஃபி என்றபடி அவன் முன் நின்றாள் மித்ரா. அவளது பேச்சில் மனதின் ஓட்டங்கள் தடைப்பட காஃபியை குடித்துவிட்டு, கொஞ்சம் வேலை இருக்கு வந்துடுற என்றபடி வேகமாக வீட்டிலிருந்து வெளியேறினான் மித்ரன். இங்கே மித்ரா வீட்டில், எனக்கு என்னமோ பிள்ளைய இப்படி தனியாக அனுப்புறது சரியா படல ராதிகா, புது ஊரு புது மனுஷங்க, பாவம் குழந்தை, என்ன தெரியும் அவளுக்கு
என்னதான் மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம விட்டிருக்க கூடாது என மகளை வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்த வரதராஜன் தனது மனைவியிடம் இப்படி புலம்பிக் கொண்டிருந்தார். அவரோ, யாரு, உங்க பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, இவன்தான் எனக்கு புருஷனா வேணும்னு முடிவெடுக்க தெரிஞ்சவளுக்கு முன்ன பின்ன தெரியாததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என குரலில் சற்று கோபத்துடன் சொல்ல, அவ சின்ன பொண்ணுடி, ஏதோ மனசில் ஆசைப்பட்டு கேட்டுட்டா, அதில் என்ன தப்பு இருக்கு என மகளுக்கு ஆதரவாக பேசவும், அதே தான் நானும் சொல்கிறேன், அவ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா, இது 2 மனசு சம்மந்தப்பட்டது, 2 பேர் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அந்த தம்பி நம்மக்கிட்ட வந்து எவ்வளவு பொறுமையாக எடுத்து சொன்னாரு என சலித்து கொண்டவர் பின்னர், நானும் 5 வருஷமா அவகிட்ட போராடினேன், வேண்டாண்டி, அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம வழியே போகிறது நல்லா இல்லைன்னு. எங்கே அவ கேட்டா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தானேன்னு நின்றுட்டு இருந்தா என சொல்லும் போதே ஆத்திரமும் அழுகையும் வந்தது. அவரோ, ராதிகா என்ன இது, அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு தானே என்றபடி அவர் அருகில் சென்று அமர்ந்தவர், நீ கவலைப்படாத, நம்ம பொண்ணு நல்லா இருப்பா என மனைவிக்கு ஆறுதல் சொன்னார். இல்லைங்க, என்னதான் அவ நம்ம சொல் பேச்சை கேட்கலைனாலும் அவ மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவ சந்தோஷமா இருக்கணும் தானே என மகள் தன் வீட்டில் கண்கலங்கி நின்றதை மனதில் வைத்து சொன்னவர். மேலும் மாப்பிள்ளை எப்படி என சொல்லி நிறுத்தியவர் தன் கணவரின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அந்த கண்களில் தெரிந்த அந்த பயம் அந்த தாயின் உள்ளத்தை பிரதிபலித்தது. உடனே வரதராஜன், நீ கவலைப்படாத ராதிகா, அவரும் தங்கமான பையன்தான், நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன், நம்ம மித்ராவை நல்லா பார்த்துக்குவான், அவரும் ஒத்துக்கிட்ட பின்னாடி தானே இந்த கல்யாணத்தை நடத்தணும், நீ எதுக்கும் பயப்படாத என மனைவியை சமாதானப்படுத்தினார். என்னமோ பெத்த மனசு பதறுதுங்க, ஒருத்தரோட மனசுல என்ன இருக்குன்னு அவங்களா சொன்னா தவிர அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. என் மக இப்படி இருப்பான்னு எனக்கு இப்பதான் தெரியும், அப்போ அந்த பையனும் எப்படியோ, ஐயோ கடவுளே, எங்களை ஏன் இப்படி தவிக்க விடுற, என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என மனதின் பயம் வார்த்தையாய் வெளிவர அதுவரை பொறுமையாக பேசிக்கொண்டிருந்தவர் அவரது பேச்சில் கோபம் வர, ஏய் நான் சொல்கிறேன்ல, இப்போ எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, என் பொண்ணு என் வீட்டு கோலபெல்லக்குடி, என் வீட்டு மகாராணி, எங்கே போனாலும் அவள் ராணி மாதிரி தான் இருப்பா, நீ புலம்பாம போய் ஆக வேண்டிய வேலையை பாரு என ஒரு அதட்டல் போட்டு அனுப்பினார். டேய் தம்பி, இன்னைக்கு கடை திறந்தாச்சா என்றபடி தானும் அங்கிருந்து நகர்ந்தார். கடையை நோக்கி கால்கள் நடக்க மனமோ சொல்ல முடியாத பாரத்தில் நிறைந்திருந்தது. இந்த பெண் மனம் உணர்ச்சிகளை வார்த்தைகளாலோ அழுகையாலோ குட்டி தீர்த்துவிடும். ஆனால் ஆண் மனம் அனைத்தையும் மனதிற்குள்ளேயே மூடி மறைக்கும். அதுவும் ஒரு குடும்பத்தின் தலைவன் என்ற பொறுப்பில் இருப்பவர் தவறியும் தன் ஆற்றாமையை வெளியே காட்டிவிட முடியாது. அது அந்த குடும்பத்தையே நிலைக்குலைய செய்துவிடும். இப்போது வரதராஜனின் நிலைமையும் அதுதான். ராதிகா சொல்லிவிட்டார், இவரால் சொல்ல முடியவில்லை. பாசத்திற்கும் நிதர்சனத்திற்கும் இடையே அல்லாடும் நிலை தன் எதிரிக்கும் வரக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு நடந்தார். மாலையில் வீட்டிலிருந்து கிளம்பிய மித்ரன் இரவு உணவிற்கே வீட்டிற்கு வந்தான். ஊரிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் பெட்டியில் இருந்து எடுத்து வைத்து கொண்டிருந்தவள் அவனை பார்த்ததும் வேகமாக எழுந்து, உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றபடி சமையல் அறைக்குள் சென்றாள். உணவு பாத்திரங்களை அவன் முன் வைத்தவள் அருகில் அமர்ந்து பரிமாறினாள். 2 வாய் உணவு உள்ளே சென்ற பிறகு அவளை பார்த்தவன், நீ சாப்பிடலையா என கேட்க அவளோ பதிலேதும் பேசாமல் தரையை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். உன்னத்தான் கேட்கிறேன், நீயும் சாப்பிடு என அவன் சொல்ல அவள் அதற்கும் பதில் பேசவில்லை. அவன் சாப்பிடுவதற்கு மேலும் சாதம் வைக்க, உனக்கு கோபம், இனி என்கிட்ட நீ பேச மாட்ட, இப்போ நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நீ சாப்பிடுவ, அப்படித்தானே என ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி கேட்கவும் பதிலேதும் பேசாமல் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் அதில் எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லாமல் இருக்க, அதை பார்த்ததும் பேசிக்கொண்டிருந்தவன் பேச்சை நிறுத்திவிட்டு, எனக்கு சாப்பாடு வேண்டாம் என வேகமாக எழுந்தான். உடனே அவள் வேகமாக தனக்கும் சாப்பாடு எடுத்து போட்டுக்கொள்ள பின்பே அவன் சாப்பிட அமர்ந்தான். அப்போதும் அவள் பேசவில்லை. உணவு வாய்க்குள் செல்ல, மயிலே மயிலேனா இறகு போடாது, இப்படி பிடுங்கினாதான் உண்டு என நினைத்தவன், சரியான அழுத்தக்காரி, இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறேன், வாய் திறக்கிறாளா பாரு, திமிரு, உடம்பு முழுக்க திமிரு என மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தான். உணவு வேலை முடிந்ததும் எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு தங்களது அறைக்கு வந்தவள் அங்கு நல்ல உறக்கத்தில் இருக்கும் மித்ரனை பார்த்ததும் அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் கண்ணீராக வெளிவரத் தொடங்கியது. அவளது அழுகை அவளுக்கே புதிதுதான். ஏனெனில் திருமணத்திற்கு முன்பு மித்ரா அழுதது கிடையாது.
கோபம் வந்தால் அவர்களாக வந்து மன்னிப்பு கேட்கும் வரை பேச மாட்டாள். ஆனால் இப்போது அவனது பேச்சுக்கள் இரும்பாக இருந்த மனதை காட்டும் தணலாய், வார்த்தைகள் மாறி அது இரும்பையும் உருக்கிவிட அதில் உருக்குலைந்து கண்ணீராய் வேதனைகள் வெளிவந்தன. அவன் அருகில் வந்து அவன் முகத்தின் அருகே கீழே அமர்ந்தவள், தூங்குறத பாரு. எப்படி நீங்க என்ன அப்படி சொல்லலாம்? நான் உங்களை பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறேனா? நீங்க தானே இந்த 5 வருஷமா என்ன பொம்மை போல ஆட்டி வைக்கிறீங்க. நீங்க நடந்தா நடந்து, நீங்க சிரிச்சா சிரிச்சு, நீங்க அழுதா அழுது, இப்படி எனக்குள்ள எல்லாமும் நீங்க தானே இருக்கீங்க. ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என அவனுடன் மனதிற்குள் அவனிடம் சண்டை போட்டவள் அவனை பார்த்தது, ரசித்தது, மனதிற்குள் கல்வெட்டாய் அவன் உருவம் பதிந்தது என எல்லாம் ஞாபகம் வர அவளை அறியாமல் அவள் முகத்தில் ஒரு புன்முறுவல் தோன்றியது. சிறுவயதில் கதிர், ராஜி, மித்ரா மூவரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். கதிர் நன்றாக படிப்பதால் ராஜிக்கும் மித்ராவுக்கும் அவன்தான் பாடம் சொல்லிக் கொடுப்பான். அப்போது சுரேஷும் அங்கு வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்வான். மித்ராவுக்கு படிப்பு சுமாராகத்தான் வரும். ராஜியும் அப்படித்தான். ஆனால் நல்ல மதிப்பெண் எடுத்து விடுவாள் ராஜி. நீ மட்டும் எப்படிக்கா நல்ல மார்க் வாங்குற? எனக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாரும் என்னை திட்டுறாங்க என மித்ரா ஒரு நாள் அவளிடம் புலம்ப, மித்ரன் இல்லைனா நான் எங்கே இவ்வளவு மார்க் வாங்கிறது? ஏதோ அவன் புண்ணியத்தில் நான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் என பதில் சொல்லிவிட்டு சென்றாள் ராஜி. 10ஆம் வகுப்பில் மாநிலத்தில் மித்ரன் முதல் மாணவனாக வர அந்த பள்ளியும் ஊரும் அவனை கொண்டாடியது. அப்போது அவள் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அதற்கேற்றாற்போல் சுரேஷ் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் என் தம்பி நல்லா படிப்பான், அந்த போட்டியில ஜெயிச்சான், இங்கு நடந்த போட்டியில ஜெயிச்சான், இது அவ வரைஞ்சது என காட்டி ராஜியிடமும் கதிரிடமும் பெருமை பேசிக் கொண்டிருப்பான். இதையெல்லாம் கேட்க கேட்க மித்ரன் பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் அவள் மனதில் பதிந்தது. தனக்கு இல்லாத ஒரு திறமை இன்னொருவனுக்கு இருக்கும்போது அந்த நபர் அவருக்கு ஒரு ஹீரோ போல்தான் தெரிவார். அதுபோலதான் அவளுக்கு மித்ரன் தெரிந்தான். ஒரு முறை விளையாடி கொண்டிருக்கும் போது ராஜி அவளிடம், உனக்கு கதிர் அண்ணாவை பிடிக்குமா, சுரேஷ் அண்ணாவை பிடிக்குமா என கேட்க அவளோ யோசிக்காமல், எனக்கு மித்ரன் அண்ணாவை தான் பிடிக்கும் என சொன்னாள். அந்த பருவத்தில் மித்ரனை அண்ணா என்று தான் அழைப்பாள் மித்ரா. அதுபோல மித்ரன் 12ஆம் வகுப்பு முடிக்கவும் அவர்களது தொழிலில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டது. அந்த நிலையில் மித்ரனின் தந்தைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போக அந்த குடும்பமே நிலைகுலைந்து போனது. அப்போதுதான் சுரேஷ் கல்லூரி இறுதி படிப்பு படித்து கொண்டிருந்தான். வீட்டில் உணவு வேலையின் போது வரதராஜன் இதை பற்றி ராதிகாவிடம் சொல்லி கொண்டிருந்தார். பாவம் ராதிகா, அந்த சின்ன பையனுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. குடும்ப சூழ்நிலை அதுக்கு ஒத்து வரல. நான் கூட நேற்று கடைக்கு வந்தப்ப கேட்டேன், ஏன்பா வீட்டில் இருந்து படிக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, நீ அப்படி படிக்கலாமேன்னு. ஆனால் அந்த பையன் அதுக்கும் பணம் கட்டணும் சார் என்று சொன்னான். முதல்ல என் அப்பா குணமாகணும், அக்கா கல்யாணம் முடியணும், அதுக்கப்புறம்தான் நான் என்னை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிச்சு. இந்த சின்ன வயசில் எவ்வளவு பொறுப்பாக பேசுகிறான் அந்த பையன் என பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார். இதையெல்லாம் அவர்களுடன் சாப்பிட்டு கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தாள் மித்ரா. இதற்கு பின் நாட்கள் செல்ல மித்ரா பெரியவளாக மித்ரன் படிப்பதற்கு வெளியூர் சென்றுவிட இருவரும் பார்ப்பதே அரிதாக இருந்தது. அந்த நினைவுகளும் மறந்து போயின. ஏண்டி, அந்த கம்ப்யூட்டர் படிப்பை படிக்கணுமா? வேற படிப்பு எல்லாம் எடுத்து படித்தா வேலை தரமாட்டாங்களா என ராதிகா கேட்கவும், இங்கே பாருமா, நான் கம்ப்யூட்டர் தான் எடுத்து படிப்பேன். அது படித்தாதான் பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும். டிவியில் பார்க்குறதானே, நீ அப்பா கிட்ட சொல்லி என்னை அதில் சேர்த்து விட சொல்லு என பதில் சொன்னாள். அப்போது அங்கு வந்த கதிர், ஆனால் நீ எடுத்து வச்சிருக்க மதிப்பெண்ணுக்கு அந்த பாடம் கொடுக்க மாட்டாங்க மித்ரா என்றான். உடனே அவனிடம், இங்கே பாருன்னா, நீங்களும் அப்பாவும் என்ன செய்வீங்கன்னு தெரியாது. நான் கம்ப்யூட்டர் தான் எடுத்து படிப்பேன், அதில் என்னை சேர்த்து விடுங்க என அவள் முடிவில் உறுதியாக இருக்க வேறு வழி இல்லாமல் வரதராஜன் சிபாரிசு மற்றும் பணம் கொடுத்து 11ஆம் வகுப்பில் அவளை கம்ப்யூட்டர் பாடத்தில் சேர்த்து விட்டார். அந்த பள்ளிக்கு திருச்செங்கோடு செல்ல வேண்டியிருந்ததால் பள்ளி பேருந்தில் செல்ல அங்குதான் சுபா அவளுக்கு தோழியானாள். அவள் மூலம் மீண்டும் மித்ரன் அவள் மனதிற்குள் நுழைந்தான். அதை இப்போதும் நினைக்கும் போதும் அவள் மனதில் ஒரு உற்சாக மூற்று பொங்கி வர, அவனை முதலாக பார்த்த நினைவுகள் அவள் மனக்கண் முன் தோன்ற அந்த உருவம் அவள் மனதில் வந்து போனது. அந்த நினைவுகளுடன் அவள் அப்படியே உறங்கி போக பாதி இரவில் விழித்த மித்ரன் அவள் உட்கார்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன், இவளை திருத்தவே முடியாது என முணங்கிக் கொண்டு தலையணையை எடுத்து போட்டு அவளை அதில் படுக்க வைத்தான். மறுநாள் காலை எப்பொழுதும் போல விடிய கண் விழித்தவன் அருகில் மித்ராவை பார்க்க அவள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். பின்னர் அவன் எழுந்து அவனது வேலைகளை முடித்துவிட்டு செய்தித்தாளுடன் அமர, அப்போதுதான் வேகமாக எழுந்து வந்தவள் அவனது முன்பு தலை குனிந்தபடி நின்றாள். எதிரில் அமைதியாக நின்றவளை சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தவன், அவ வாய் திறக்க போறதில்ல,
என தெரிய பால் வாங்கி சமையலறையில் வச்சிருக்கேன், டீ போடு என சொல்லவும் அவள் தலையை ஆட்டியபடியே உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் டீ கொண்டு வந்தவள் அவன் முன்பு அமைதியாக நிற்க மித்ரன் கடுப்பாகி போனான். இப்போ எதுக்கடி காலையிலேயே இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? இப்போ என்ன, நான் பேசுனதெல்லாம் தப்பு, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? சரிடி, மன்னிச்சுக்கோ. முதல்ல அந்த முகத்தை சிரிச்ச மாதிரி வை. என் கூட இருக்கிறவங்க எப்போதும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அதனால் தயவு செஞ்சு உன்னோட மௌன விரதத்தை முடிச்சுக்கோ என சொல்லவும் அதுவரை இறுகி இருந்தவள் முகம் சற்று வெறிய இதழில் லேசான புன்னகையும் உடன் வந்து அமர்ந்தது. இதுதான் இவர்களின் குணம். இருவரும் இரு திசைகள் போல. மித்ரனுக்கு கோபமும் ஆத்திரமும் அதிகம். வார்த்தைகளால் வதைத்து விடுவான். அதே நேரத்தில் அது சீக்கிரம் தணிந்தும் விடும். ஆனால் மித்ராவுக்கு கோபம் வந்துவிட்டால் வார்த்தைகள் இருக்காது. மௌனம் என்ற பெரும் திரையை தன்னில் போட்டுக்கொள்வாள். தானாக சென்று பேச மாட்டாள். அவர்கள் மன்னிப்பு கேட்ட பின்புதான் பேசுவாள். திருமணம் முடிந்து அலுவலகம் செல்லும் முதல் நாள் தயாராகி காலை உணவிற்கு வந்து அமர்ந்தவன் முன் உப்மாவை எடுத்து வைத்தாள் மித்ரா. அதை பார்த்ததும் அதிர்ச்சியுடன், என்னடி இது, உப்மாவை போடுற என கேட்க, இல்லைங்க, மாவரைக்க இன்னும் கிரைண்டர் எதுவும் செட் பண்ணலை, அதான் என அவள் இழுக்கவும் அவளை முறைத்தவன், எனக்கு உப்மா பிடிக்காதுன்னு ஏன் உனக்கு தெரியாதா? கோபமாக கேட்டவன், எப்படி தெரியாம இருக்கும்? நீ தான் என்னை பற்றி எனக்கே தெரியாத விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆளாச்சே. உன்னை நான் அறிவே, என்னை அன்றி யார் அறிவார் அப்படின்னு ஒரு லுக்கு விடுவ. தெரிஞ்சோ இதையே செஞ்ச என்னை நக்கலாக கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, வேற என்ன செய்யறதுன்னு தெரியலை, அதான் என்ன அவள் சொல்லி கொண்டே இருக்கும்போதே ஒரு மனுஷன் வேலைக்கு போகும்போது நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியலை, என்ன வீடு இது என்ற எரிச்சலுடன் கையை உதறியபடி எழுந்து வெளியே வந்தான். அப்போது, என்ன மித்ரன், புது மாப்பிள்ளை எப்படி இருக்கு சம்சார வாழ்க்கை என்றபடி வீட்டின் முன்பு நின்றார் ஒருவர். ஆட வாங்க வாங்க அண்ணாச்சி, உள்ள வாங்க உட்காருங்க என்றான் மித்ரன். பரவாயில்ல மித்ரன், நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ இந்த கடிதம் வந்தது, அதை கொடுக்கலாம்னு வந்தேன் என்றார். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி என அவன் சொல்ல, பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு இது கூட செய்யலைன்னா எப்படி தம்பி என்றவர். அப்புறம் உங்கள் மனைவிக்கு வீடு பிடிச்சிருக்கா, என்ன சொல்கிறாங்க என அவர் குசலம் விசாரிக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் அவன். பின்னர் சில வார்த்தைகள் பேசிவிட்டு, சரி நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க என சொல்லிவிட்டு, சாப்பிட்டாச்சா என கேட்டார். அது என அவன் சொல்ல வரும் முன் அதற்குள் அவர் சமைக்க தெரியுமா உங்கள் மனைவிக்கு என சந்தேகமாக பார்த்தபடி இடைக்கேள்வி சுருக, அதெல்லாம் சூப்பராக சமைப்பா அண்ணாச்சி, வயிறு ஃபுல்லாக இருக்குது என வேகமாக சொன்னான் அவன். செம விருந்து போல, என்ஜாய் மித்ரன் என அவர் கேலி செய்யவும், அப்போது ஏங்க ஒரு வாய் கூட சாப்பிடாம போறீங்க, பிரெட்டு வேணா போட்டு தரட்டுமா என சமையலறையில் இருந்து குரல் கேட்டது. அதை கேட்டதும் மித்ரனின் முகம் அஷ்டகோணலாக மாற, அண்ணாச்சியோ மேலும் கீழும் அவனை ஒரு மாதிரி பார்க்க, அது உப்மா தான் என்று அவன் வலியவும் அதற்குள் சமையலறையில் இருந்து வெளியே வந்தவள், ஏங்க ஏதாவது சாப்பிட்டு போங்க, வெறும் வயிற்றோட போக வேணாம், வேற ஏதாவது செஞ்சு தரட்டுமா என மீண்டும் கேட்டாள். அவனோ திரும்பி அவளை முறைத்தவன், நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம் என எரிச்சலுடன் சொல்ல, அண்ணாச்சியோ அவனை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு திரும்பி சென்றார். காலை நேரத்தில் சாப்பிடாத கோபம், மேலும் அண்ணாச்சியிடம் பல்பு வாங்கிய எரிச்சல் என இவை அனைத்தும் அருகில் நின்ற மனைவியிடம் பாய அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்துவிட்டு விருட்டென கிளம்பி சென்று விட்டான். அலுவலகத்திற்கு வந்தவன் அங்கு நண்பர்கள் அனைவரும் வாழ்த்து சொல்ல சிரித்தபடியே அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தனது இருக்கையில் வந்து அமர்ந்தான். அப்போது அவனது அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வர அதை படித்தவன் அதற்கு பதில் அனுப்பிவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான். சிறிது இடைவெளிக்கு பின் மீண்டும் மீண்டும் குறுஞ்செய்தி வரவும், இவனோட தொல்லையா போச்சு என முணங்கியபடி எழுந்து கேன்டீன் நோக்கி நடந்தான். புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமாடா என ஒரு குரல் கேட்கவும் அந்த பக்கம் பார்த்தவன் அங்கு ஸ்டாண்டிங் மேஜையில் தாளமிட்டபடி பாடிக்கொண்டிருக்க அவனை சுற்றியிருந்த இரு நண்பர்களும் அதற்கு ஒத்து ஊதி கொண்டிருந்தனர். கடவுளே, இவனோட அளப்பற தாங்க முடியல என்று முணுமுணுத்தபடி அவர்களை நோக்கி சென்றான். அவன் அருகில் வந்ததும், என்ன மச்சான், உன்னோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? வந்தவுடனே ஃபைல் எல்லாம் கையெழுத்து போட உட்கார்ந்துருக்க. இங்கே உனக்காக காலையிலிருந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், நீ முதல்ல எங்களை கவனி என மகேஷ் கேலி பேசவும், டேய், ஒரு வாரத்துக்கான வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங் இருக்குடா. ஆமாம், நீ வேலை பார்க்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என அவனையும் சேர்த்து விரட்டினான். டேய், அடங்கு அடங்கு, நீ சின்சியர் சிகாமணின்னு ஒத்துக்கிறோம், அதுக்காக எங்களுக்கு நீ பாடம் எடுக்க வேண்டாம். அப்புறம் மச்சான், கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட்,
எல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்ப போல என கிண்டல் பண்ண, அதற்குள் அருகில் இருந்த மற்றொரு நண்பன், அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா, அப்படியே பளீர்னு பல்பு எரியுது பாரு என சொல்ல, அட ஆமா மச்சான், அந்த வெளிச்சத்திலையும் நம் கண்ணெல்லாம் கூசுது என மகேஷ் கண்களை தேய்க்க, பின்ன எனக்கு வர மனைவி இப்படித்தான் இருக்கணும்னு ஸ்கெட்சு போட்டு சொன்னவனாச்சே. அவன் ரசனையை கேட்டு எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஆனாலும் மச்சான், நீ நினச்ச மாதிரி உனக்கு மனைவி அமைஞ்சதில்ல, எங்களுக்கு சந்தோஷந்தான்டா. என்ன, எங்களால் தான் வர முடியலை. அந்த நேரம் பார்த்து ஆடிட்டிங் வந்துடுச்சு மச்சான். அதான் மகேஷை மட்டும் அனுப்பி வச்சோம். சாரி மச்சான் என அவர்கள் தாங்கள் ஏன் திருமணத்திற்கு வரவில்லை என்ற காரணத்தை சொன்னார்கள். அதுவரை அவர்களுடன் சிரித்து பேசிக்கொண்டிருந்தவன் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னதும் அவன் முகம் மாறிப்போனது. ஆனால் மற்றவர்களோ அதை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருக்க இரு கண்கள் அவற்றை கவனித்து விட்டது. சரி சரி, போது விடுங்கடா, நம்ம எதுக்கு இவனை இங்கே வர சொன்னோம்னு முதல்ல சொல்லுங்க என பேச்சை மாற்றிவிட, அடா ஆமாப்பா, இங்கே பாரு மித்ரன், நாங்கள் உன் கல்யாண சாப்பாடு சாப்பிடலை, அதனால் இன்னைக்கு மதியம் எங்களுக்கு ட்ரீட் தரணும், எந்த ஹோட்டல் போகலாம் என்றனர். அதை கேட்டதும், டேய், அதான் கல்யாணம் உறுதியான உடனே ட்ரீட் கொடுத்தேன்லடா, மறுபடியுமா என அவன் அதிர, அது அப்போ, எங்களுக்கு இப்போ வேணும். உன்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் வாங்கினாதான் உண்டு, இல்லைன்னா 10 பைசா செலவு பண்ண மாட்டியே, நீ சரியான கஞ்சனாச்சே என அவர்கள் கிண்டல் பண்ணவும், டேய், இதெல்லாம் நியாயமே இல்லடா என சொல்லவும், சரி விடு, செலவு அதிகம்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டில் கூப்பிட்டு விருந்து கொடு என அவர்கள் முடிப்பதற்குள், நம்ம மதியம் ஹோட்டல் போலாண்டா என அவன் வேகமாக சொன்னான். என்ன மச்சான், ரொம்ப தெளிவாகிட்ட, குடும்பஸ்தானுக்கான எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சு என அவர்கள் கேலி செய்ய ஒரு வழியாக அவர்களை பேசி அனுப்பிவிட்டு சோர்ந்து அப்படியே அருகில் இருக்கும் பெஞ்சில் அமர்ந்தான் மித்ரன். அப்பவே உனக்கு வர்ற மனைவியை பற்றி ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சவனாச்சே நீ என நண்பர்களின் வார்த்தை காதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்க, அவனது கனவுகள் எல்லாம் காற்றோடு கரைந்து போனதை எப்படி அவர்களிடம் சொல்லுவான் அவன்? கண்களை மூடி அமர்ந்திருக்க, அப்போது இந்த டீயை சாப்பிடு மச்சான் என ஒரு குரல் அருகில் கேட்டது. விழித்து பார்த்தவன் எதிரில் மகேஷ் அமர்ந்திருந்தான். அவன் ஏதும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்க, டேய் மித்ரன், என்னாச்சுடா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீ சரியாகி இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே என்றான். மித்ரன் நீண்ட பெருமூச்சு விட்டவன் பதிலேதும் சொல்லாமல் தன் முன்னே இருக்கும் டீயை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். மகேஷும் அவனாக பேசும் வரை பேசக்கூடாது என அமைதியாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். மகேஷை பார்த்தவன், நான் நினைச்சே பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு என விரக்தியாக சொல்ல, ஏண்டா என்னாச்சு மச்சான், மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சா என பதற்றத்துடன் கேட்டான் அவன். ஏனெனில் திருமணத்திற்கு முன்பு மித்ரனும் மகேஷும் ஒரே அறையில்தான் தங்கியிருந்தனர், ஒரே வங்கியில்தான் பணிபுரிந்தனர். ஆனால் அவன் வேறு டிபார்ட்மெண்ட். மித்ரன் விஷயங்கள் அனைத்தையும் அவன் அறிவான். முதலில் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவன் ஒரு கட்டத்தில் மித்ராவுக்காக மித்ரனிடம் பரிந்து பேசும் அளவிற்கு வந்துவிட்டான் மகேஷ். மித்ரன் சேலத்திற்கு மாற்றலாகி வந்து 3 வருடங்களாகிவிட்டது. இந்த 3 வருடங்களில் திருமணத்திற்கு முன்பு வரை காலை 8 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மித்ராவிடமிருந்து அவனுக்கு குறுஞ்செய்தி வந்து கொண்டே இருக்கும். இரவு நேரம் கட்டாயம் அழைப்பேசி அழைப்பு இருக்கும். முதலில் அதை வைத்து கிண்டல் செய்தபடி இருப்பான் மகேஷ். அதன் பின்னர் மித்ரா பற்றி அவனிடம் சொல்ல, அதன் பின்பு சூழ்நிலையின் தன்மையை புரிந்து மித்ரன் சார்பாக மித்ராவிடம் 2 முறை பேசியிருக்கிறான். ஆனால் மித்ரா அவன் மேல் தான் வைத்திருக்கும் நேசத்தை எடுத்துச் சொல்லவும் பிரமித்து போய்விட்டான் அவன். ஒரு பெண் இந்த அளவிற்கு ஒருவர் மேல் நேசம் வைக்க முடியுமா என அதிர்ந்து போய் நின்றான். ஆனாலும் காதல் என்பது தானாக வர வேண்டும், ஒருத்தர் சொல்லி வரக்கூடாது என அறிந்திருந்ததால் அவன் மித்ரனிடம் அதை பற்றி பேசவில்லை, அவனின் விருப்பத்திற்கே விட்டுவிட்டான். மேலும் மித்ரனின் சில நடவடிக்கைகள் அவனுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. இதுவரை மித்ராவை பற்றி அவன் கடுமையான வார்த்தைகள் பேசியது இல்லை. அவளது அலைபேசி அழைப்பு எப்போது வந்தாலும் எடுத்து பேசுவான், அதை தவிர்க்க மாட்டான். ஏன் பேசுற, கட் பண்ணு என மகேஷ் சொன்னால் கேட்கவும் மாட்டான். ஆனால் அதில் பெரிய ரகசியமோ காதல் மொழியோ இருக்காது. உன்னோட பழக்க வழக்கம் வேறு, என்னோட ஆசை கனவு வேறு, நம்ம 2 பேருக்கும் ஒத்து போகாது என மறந்துடு, இனி எனக்கு ஃபோன் பண்ணாத என இந்த வார்த்தையை தான் சொல்லி கொண்டிருப்பான். ஆனாலும் அடுத்த நாள் மித்ராவிடமிருந்து அலைபேசி அழைப்பு வந்தால் முகம் கோணாமல் எடுத்து பேசுவான். பின்னர் சிறிது நாட்கள் ஒரு குடும்பத்திலிருந்து 2 பெண் எடுப்பது நமது ஊரில் வழக்கமில்லை, அதனால் உன் முடிவை நீ மாற்றிக்கொள், என்ன மறந்துடு என இப்படியும் சில காலம் சொல்லி பார்த்தான். ஆனால் இவையாவும் மித்ராவின் நேசத்தையும் துளியும் குறைக்கவில்லை. எனக்கு நீங்க வேணும் என்று உறுதியாக சொல்லிவிட்டால் இவையெல்லாம் மகேஷுக்கும் தெரியும்.
ஒரு முறை மித்ரன் புலம்பிக் கொண்டிருக்கும்போது கடுப்பான மகேஷ், இங்கே பாரு மச்சான், நீயும் உன்னோட முடிவில் உறுதியாக இருக்க. அந்த பொண்ணும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமாக இருக்குது. இதில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். சீக்கிரமாக அது யாருன்னு முடிவு பண்ணுங்க. இப்படி புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சீக்கிரம் முடிவெடு. இது இப்படியே போனால் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது உறுதி என எரிச்சலுடன் சொன்னான். உடனே மித்ரனின் முகம் சுண்டிவிட, என்னடா மகேஷ், நீயும் இப்படி சொல்கிற என அவன் வருத்தமாக கேட்கவும், இல்லை மச்சான், இது கல்யாண விஷயம். உன்னோட வாழ்க்கை பிரச்சனையை நல்லா யோசி. அதில் ஆரம்பமோ குழப்பமோ இருக்கக்கூடாது. இதில் முடிவு உன்னோடது மட்டுமா தான் இருக்கணும். இந்த முறை ஊருக்கு போயிட்டு வரும்போது உன்னோட முடிவை தெளிவாக வீட்டில் சொல்லிட்டு வந்துரு என பொறுமையாக எடுத்து சொன்னான். ஆனால் அந்த முறை ஊருக்கு சென்ற மித்ரன் கல்யாணம் உறுதியாகிடுச்சு, இன்னும் 2 நாளில் நிச்சயதார்த்தம் என சொல்ல மகேஷ் அதிர்ந்து விட்டான். அதன் பின்னர் அலுவலகம் வந்த மித்ரன் அதை பற்றி பெரிதாக விவரங்கள் ஏதும் சொல்லவில்லை. மகேஷும் அதை பற்றி விளக்கமாக கேட்கவில்லை. இப்போது நண்பர்கள் கிண்டல் செய்த போது அவன் முகம் மாறியதை பார்த்தவன் சீக்கிரம் அவர்களை பேசி அனுப்பிவிட்டு மித்ரன் முன் அமர்ந்தான். ஏனோ மித்ரன் மனம் குழம்பி இருந்ததால் நடந்ததையெல்லாம் அவனிடம் கொட்டி தீர்த்தான். அவன் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக கேட்ட மகேஷ் அவன் சொல்லி முடித்ததும் அவன் முகத்தை சில வினாடிகள் உற்று பார்த்தவன், நீயா உன் மனசுக்கு ஒரு முகமூடி போட்டு இருக்க மித்ரன், அதை நீ விளக்கினாதான் உண்டு. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிற, மித்ராவை பற்றி நீ சொல்கிற வார்த்தைகளை வேற, உன் மனசில் இருக்கிற எண்ணம் வேற. அது உனக்கே தெரியும். ஆனால் உன்னோட கர்வம் அகங்காரம் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. சீக்கிரம் அந்த முகமூடியை கிழிச்சிட்டு வெளியே வா. இல்லை மித்ராவின் உண்மையான அன்பு அதை கிழிக்கும். நீயா வந்தா உனக்கு மரியாதை. மித்ராவால் அது நடந்தா அதோட விளைவுகள் ரொம்ப விபரீதமாக இருக்கும், தெரிஞ்சுக்கோ என ஏதோ மந்திரவாதி சொல்வது போல சற்று மிரட்டலாகவும் அதே நேரத்தில் உண்மையையும் எடுத்து சொல்லிவிட்டு மகேஷ் அங்கிருந்து கிளம்பினான். நண்பன் சென்ற பிறகும் சிலை போல் சில மணித்துளிகள் அங்கே அமர்ந்திருந்தான் மித்ரன். ஏதோ அவன் மனதில் அழுத்தி கொண்டிருந்த ஒரு பாரம் விடுபடுவது போல இருந்தது. அது எதனால், எப்படி, இதெல்லாம் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த உணர்வு அவனுக்கு சுகத்தை கொடுக்க அந்த மனநிலையிலேயே நண்பர்களுக்கு ட்ரீட் கொடுத்தவன் வேலை முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வந்தான். காலையில் தான் நடந்து கொண்டது கொஞ்சம் அதிகம்தான் என அவனுக்கு புரிந்தது. மேலும் மகேஷ் சொன்னதும் அவனது மனநிலையை மாற்ற அதே நினைவோடு வீட்டிற்கு வந்தவன் அதிர்ந்து நின்றான். ஹலோ, சொல்லுங்க மாப்பிள்ள, உங்கள் ஃபோனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டீங்களா? மித்ரா இருக்குதா? கொஞ்சம் பேச சொல்கிறீங்களா என அலைபேசியின் அடுத்த முனையில் இருந்த வரதராஜன் இருந்து சரமாரியாக வார்த்தைகள் வர மித்ரன் என்ன பேசுவது என தெரியாமல் திகைத்து நின்றான். காலையில் வரதராஜன் மித்ரனை அலைபேசியில் அழைத்திருந்தார். பரஸ்பர நலம் விசாரித்தவர் மித்ராவிடம் பேச விரும்ப அப்போதுதான் அவளிடம் அலைபேசி இல்லை என்பதே மித்ரனுக்கு தெரியும். அவளுடைய ஃபோன் என்னாச்சு என கேட்க அதற்கு அவள், எதா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுங்கப்பா, எனக்குன்னு தனியாக எதுக்கு ஃபோன்னு சொல்லி இங்கேயே வச்சுட்டு போயிடுச்சு மாப்பிள்ள என்றார். சரிங்க மாமா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு கூப்பிடுறேன் என்றவன் இப்போது அவர் மித்ராவை கேட்கவும் என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாறினான். பின்னர் சுதாரித்து, ஹலோ மாமா, இங்கே சிக்னல் கிடைக்கல, உங்களை அப்புறம் கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அடுத்த நம்பரை பதட்டத்துடன் அலைபேசியில் அழைத்தான். சொல்லுடா மித்ரன், நல்லா இருக்கியா? ஏண்டா 2 நாளாக ஃபோன் பண்ணலை. என்னதான் புதுசாக கல்யாணம் ஆகியிருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா தம்பி, அதுக்குள்ளே எங்களை மறந்துட்ட என எப்போதும் போல் படபடவென பேசியவன் பிறகே, என்ன இந்த நேரத்தில் கூப்பிடுற என கேட்டான் சுரேஷ். அவன் பேச பேச இங்கு மித்ரன் கோபத்தில் பற்களை கடித்தவன் அவன் நிறுத்தியதும், முதல்ல இப்படி பலபலன்னு பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? நேரங்காலம் தெரியாம கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத என எரிந்து விழவும் எதிர்ப்புறத்தில் இருந்த சுரேஷ் பதறி, டேய் என்னாச்சு மித்ரன், என்னடா இவ்வளவு கோபமா பேசுற? என்னடா, என்ன நடந்துச்சு? மித்ரா எங்க? அது நல்லா இருக்குல்ல, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல என வேகமாக கேட்டான். உடனே அவன், ஆமாம், எங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அதான் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக என் தலையில் கட்டி விட்டுட்டீங்களே என கடுப்புடன் சொல்லவும், சுரேஷ் என்னடா உளர்ற என புரியாமல் கேட்க மித்ரன் பதில் சொல்லாமல், நீ எங்கே வீட்டில் இருக்கியா இல்லை கடையில் இருக்கியா என கேட்டான். அவன் குரலில் தெரிந்த மாற்றம் சுரேஷுக்கு பீதியை ஏற்படுத்த, கடையில் இருக்கேன்டா. ஏண்டா, என்ன வேணும்டா சொல்லு என அவன் பதட்டத்துடன் கேட்க, இல்லை அது என இழுத்தவன், வீட்டிலிருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா என்றான். சுரேஷ் புரியாமல், என்ன ஃபோன் வந்துச்சான்னு கேட்குற என்றவன், முதல்ல என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லு என ஒரு அதட்டல் போட, அது மித்ராவை காணோம் என அவன் முடிப்பதற்குள், என்னது என அதிர்ந்தான் சுரேஷ். டேய் என்னடா உளர்ற, மித்ராவை காணோமா என அதிர, ஆமா அண்ணா, ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், வீடு பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டில் கேட்டால் தெரியலைன்னு சொல்கிறாங்க.
அவள் கையில் ஃபோன் எதுவும் இல்லை. என்னை சொல்லும்போதே அவன் குரல் தடுமாற, லூசாடா நீ, தனியாக இருக்க பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்ட? என்னை திட்டியவன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தியா என கேட்டான். அவளுக்கு இங்கே யாரையும் தெரியாதண்ணா, பக்கத்து வீடு மட்டும்தான், அதுவும் பேசுனதில்லை. புது இடம், எங்கே போயிருக்கான்னு தெரியலை. நானும் ஆஃபீஸில் இருந்து வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஒருவேளை காலையில் நான் திட்டுனதுனால கோபப்பட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டாளோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என அவன் சொல்லவும், என்ன மித்ரன், என்னடா காலையில் அவ கூட சண்டை போட்டியா? டேய், என்ன மனுஷன்டா நீ? அந்த பொண்ணு உன்னையே கதின்னு நம்பி வந்திருக்கு, அது கூட போய் சண்டை போட்டு இருக்க, என்னடா இப்படி பண்ணுற என கோபத்தில் ஆரம்பித்து சலிப்புடன் முடித்தான் சுரேஷ். இல்லைண்ணா, எப்பவும் பேசுகிற மாதிரி தான் பேசினேன் என சொல்ல சொல்ல அவனது குரல் உள்ளே செல்ல, டேய் பயப்படாத, எங்கேயாவது பக்கத்தில் கடைக்கு போயிருக்குண்டா, படித்த பொண்ணு தானே, வந்துடும், நீ கவலைப்படாத என தம்பிக்கு ஆறுதல் சொன்னாலும் அவன் குரலில் தெரிந்த நடுக்கம் அவனும் பயந்திருக்கிறான் என்பதை உணர்த்தியது. சில நொடிகள் அமைதி நிலவ, டேய் அண்ணா, எனக்கு பயமாக இருக்குடா என சொல்லும்போதே அவனது குரல் பிசிற, டேய் மித்ரன், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது, இதோ இப்போ புறப்பட்டு நான் வரேன், நீ அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க மளிகை கடை, துணிக்கடை எல்லாம் தேடி பாரு என சொல்லவும், நீ வர வேண்டாம், நானே தேடி பார்க்குறேன், கோபத்தில் ஊருக்கு வந்திருப்பாளோன்னு தான் கூப்பிட்டு கேட்டேன் என்றான். டேய், அவங்க அம்மா வீட்டில் என சுரேஷ் கேட்க, அங்கே கேட்டேன், அவள் போகலை, ஆனால் இங்கே நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது என சுருக்கமாக சொன்னவன், சரியண்ணா, நான் தேடி பார்த்துட்டு உன்னை கூப்பிடுறேன் என்றபடி அலைபேசியை வைத்தான். சுரேஷுக்கும் மனதிற்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. மித்ரனை விட சுரேஷுக்கு மித்ராவை பற்றி நன்கு தெரியும். அவளுடைய பிடிவாதம், அழுத்தம் இவையெல்லாம் எந்த அளவு உச்சத்திற்கு செல்லும் என்பதை மித்ரனின் திருமணத்தின் போது அறிந்தவன். அவன் மேலும் மித்ரனோ கோபக்காரனாக இருந்தாலும் மென்மையான உள்ளம் படைத்தவன். பிரச்சனைகள் வந்தால் முதலில் தடுமாறி பின்பே சுதாரிப்பான். அதனால்தான் சுரேஷ் கவலைப்பட்டான். எங்க மித்ரன், கடவுளே, எங்க போனான்னு தெரியலையே என புலம்பிக் கொண்டே மீண்டும் அந்த தெருவில் கடைகள் எல்லாம் சுற்றி வந்தவன் எங்கும் தென்படாமல் போக களைத்து போய் வீட்டின் முன் வந்து நின்றான். அங்கு வீடு திறந்திருக்க உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. பார்த்ததும் 4 படிகளாக தாவி புயலென வீட்டிற்குள் நுழைய அங்கு முன்னறையில் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.